நாங்கள் அகில பாரத பார்க்க உள்ள சங்கம் 80 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு பேர் இனத்தின் ஒரு தலைவராக நின்று பேசுகிற என் பேர் திருமலை ரவிங்க. இன்றைய நாள் வந்து சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களோட நினைவு நாள், 87வது நினைவு நாளை நாங்கள் வருடம் கொண்டாந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மணிமண்டபத்தில். அதன் மூலமாக இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பு. இன்று பிறந்தநாள் காணும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை எங்களோட பார்க்கோல மக்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து எங்களுடைய அன்பு சகோதரி லீமாராஸ் மார்ட்டின் அவர்களுக்கு வந்து மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எங்கள் சமுதாயத்துக்குன்னு 9 சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிட வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர், 2 அமைச்சர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்குறவங்களுக்கு தான் எங்கள் சமுதாயத்தோட ஆதரவுன்னு நாங்கள் தொடர்ச்சியாக அந்த 2 ஆண்டு காலமாக கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி கவனத்தில் கொள்ளணும். இது குறிப்பாக பார்த்திங்கன்னா, இங்கே ரிஷிவந்தியத்தில் அண்ணன் கார்த்திகேயன் இருக்காங்க, பல்லாவரத்தில் கருணாநிதி இருக்காருங்க, அரியலூரில் வந்து சின்னப்பா இருக்கார், லால்குடியில் வந்து அண்ணன் சவுந்தரபாண்டியன் இருக்கார். இது போக கடுமையாக அந்த இயக்கத்துக்காக உழைச்சி உயிர் நீத்த காரைக்குடி தேவகோட்டையை சேர்ந்த அண்ணன் ரூசோவோட மனைவி அக்கா ஜோன்ஸ் ரூஸ் அவர்கள் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற வாய்ப்புக்காக கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்த போதும் முத்தமிழறிஞர் கலைஞர் மேலே உள்ள விசுவாசத்தினாலையும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேலே உள்ள விசுவாசத்தினாலையும் அவங்க வந்து எந்த இடத்துலையும் இந்த மாறுதல் இல்லாமல் ஒரே எண்ணத்தோடு நான் திமுகவில் தான் பயணப்படுவேன், திமுகவில் தான் என்னோடய வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போராடுறாங்க. இந்த தடவை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பை வந்து அக்கா ஜோன்ஸ் ரூஸ் அவர்களுக்கு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்டுக்கிறோம். அது மாதிரி புதிதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்க அக்கா லீமாரோஸ் மார்ட்டின் அவர்களுக்கும் அவங்க எங்களுக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளில் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். இப்போ பக்கத்து மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதியும் 13 ஒன்றியமும் இருக்குங்க. அதில் வந்து நாங்கள் 2,40,000 மக்கள் தொகை இருக்கோம். ஆனால் எங்களில் ஒன்றிய செயலாளரோ எந்த பெரும் பொறுப்புகளோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ கொடுக்கவே இல்லைங்க. அதை நாங்கள் வந்து இதில் ஆளுங்கட்சிக்கும் சரி எதிர்கட்சிக்கும் சரி நாங்கள் கோரிக்கையாகவும் வைக்கிறோம், இதை நாங்கள் வலியுறுத்தவும் செய்கிறோம். ஏன்னா எங்களுக்கான பிரதிநிதித்துவம், நாங்கள் மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக இருக்கோம், எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் கொடுக்குறதில்ல, கட்சி பொறுப்புகளும் கொடுக்குறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை வருங்காலத்தில் வந்து கவனத்தில் கொண்டு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துங்க எங்கள் சமுதாயத்து மேலே நடக்கிற தாக்குதல்களுக்கு, கடுமையான தாக்குதல்களுக்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் எங்களை வந்து தொடர்ச்சியாக தாக்குறாங்க. அதை வந்து அவங்க வந்து பட்டியலின சமூகங்கிறதுனால அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கள் சமுதாயம் இறப்பு ஏற்படும் போது நாங்கள் போராட்டம் நடத்தும்போது அந்த கொலையாளிகளை காப்பாற்றுறதுக்கு விடுதலை சிறுத்தைகள்லேருந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கைது செய்யக்கூடாதுன்னு போராடுறாங்க. ஏன்னா இங்கே நம்ம எத்தனை மர்டர்ஸுக்கு நீங்கள் எல்லா பத்திரிகையாளர்கள்லேருந்து அரசியல்வாதிகள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து குரல் கொடுக்குறோம். எந்த சமுதாய பாகுபாடும் இல்லாமல் யார் இறந்தாலும் படுகொலை செய்யப்பட்டாலும் போராடும்போது எங்களோட குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் இவங்க எதிராக நிற்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சமுதாயத்தை ஒரு சமநிலையோடு நடத்தின பட்டியலின சமுதாயத்தை நடத்தினது உடையார் சமுதாயம், பார்க்குள்ள உடையார் மூப்பனார் நயினார் சமுதாயம் தான். மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் ஐயா வந்து தேர்தல் அரசியலுக்குள்ள திருமாவளவனை கொண்டு வந்தது அவர் தான். ஆனால் இப்போ எங்களுக்கு எதிராக எப்படி அவர் செயல்படுறாருன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. ஒன்றும் அவர் கவனத்துக்கு தெரியாமல் இருக்கா, இல்லை அவர் தெரிஞ்சும் தெரியாமல் நடிக்கிறாரான்னு தெரில. அதனால் அவரோட நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படலைன்னா அவங்க எத்தனை தொகுதியில் போட்டிட்டாலும் நாங்கள் கட்டாயம் உள்ளே இறங்கி வேலை செஞ்சு அவங்க அத்தனை தொகுதியிலையும் தோற்கடிக்கிறதுக்கான எங்களான முயற்சிகள் அனைத்தையும் நாங்கள் செய்வோங்க. அதுபோக வட மாவட்டங்களில் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற சமுதாயம் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கிட்டத்தட்ட அங்கே மட்டும் 40 லட்சம் மக்கள் இருக்கோம். ஆனால் அதை பூரா தனித்தொகுதிகளாக மாற்றிருக்காங்க. எப்படி ஒரு சமுதாயம் தனித்தொகுதின்னு அவங்க பட்டியலின சமுதாயம் இருந்தால் அந்த இதை பண்ணுறதுல தப்பு இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம்.
பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், பர்குல சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்த பூரா தனித்தொகுதிகளை மாட்டினதுனால எங்களுக்கான வாய்ப்புகள் போகுது. கிட்டத்தட்ட 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடுற வாய்ப்புகள் போகுது. அந்த இதை பூரா தனித்தொகுதிகளாக இருக்கிறத பொது தொகுதியாக மாற்றணும்னு கேட்குறோம். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாமே ஒன்றுன்னா இப்போ எல்லாருமே ஒன்றாவே இருக்கட்டும், நாங்களும் அதுக்குள்ள ஏற்றுக்கிறது தயாராக இருக்கோம். அதை வந்து அரசும் தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் கவனத்தில் கொண்டு இதை சிறப்புற செய்யணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கலாம்.